கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகள் ஜோடி இல்லாமல் இராது. இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை ஒன்று சேர்க்கும் என்று சொல்லி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் எழுதி நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எது என்றால் அது பரிசுத்த வேதாகமம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று. நம்மளை நல்ல வழியில் நடத்தி சென்று நம்மளுக்கு பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒரு காரியம் இந்த பரிசுத்த வேதாகமம். இதன்படி நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமம், அதில் குறைவு என்பது கிடையாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இது இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் தேடி நாம் வாசிக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு புரியாத வசனங்களை கூட அந்த ஜோடியை நாம் கண்டுபிடித்து அதை வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு புரியும்படியாக நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். இதை அவருடைய வாய் சொல்லிற்று. அந்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார், சரியாய் அதை இணைத்து கொடுப்பார். அப்பொழுது நிச்சயம் நமக்கு அந்த வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் நமக்கு புரியும்படியாக அவர் தெளிவை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய புஸ்தகத்திலே நாம் தேடி 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 அவருடைய வசனத்தை நாம் வாசிப்போம், அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு நடப்போம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். God bless you. God bless you.